ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். பிரெஸ்ட் ஃபீடிங் எப்படி ஸ்டாப் பண்ணேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆயிடுச்சுங்க. ராசத்துக்கு கரெக்டாக 18 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் ஸ்டாப் பண்ணேன். இனிஷியலாக வந்து கண்டிப்பாக 2 வருஷம் கொடுக்கணும், நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு சில அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸ்னால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிறுத்த வேண்டியதாயிருச்சு. நான் அது என்ன சுச்சுவேஷன்ஸ்னு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும். ஒரு 1.5 months முன்னாடியே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து இன்னைக்கு இருந்து வீன் பண்ண போகிறேன், பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ண போகிறேன், நைட் வீனிங் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இருந்தே வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், டிப்ஸ் சொல்லுங்கள், வீட்டில் ஃபேமிலியோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே எப்படி பேபிக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வீன் பண்ணலான்னு எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோங்க. கம்ப்ளீட்டாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னோட டிப்ஸ் வரைக்கும் நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு சில கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து ஒரு அட்வைஸாகவும் மெடிக்கல் அட்வைஸாகவும் நான் கொடுக்கல. ஒவ்வொரு பேபியும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ நாள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட பர்சனல் டெசிஷனாக வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதையும் மீறி டவுட் இருக்குது அப்படின்னா நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி குழந்தை விஷயம் எதுவாக இருந்தாலுமே உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும்னு பிளான் பண்ணது வந்து ஓவர் நைட்டில் நடக்கலைங்க. இது ஆக்சுவலாக நாங்கள் ராசாத்திக்கு 10 months இருக்கும்போதே நான் டே டைம் ஃபீட்லாம் கம்மி பண்ணிகிட்டே வந்தேன். இது வந்து நான் ஷேர் பண்ணாமல் வச்சுருந்தேன் மற்றவங்களுக்கு. ஏன்னா நியூ மாம்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்கள கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறக்காக நான் வந்து ஷேர் பண்ணாமே வச்சுருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஷேர் பண்ணேன். என்னன்னா, நாங்கள் ஒரு 8 to 9 months இருக்கும்போது ராசாத்திக்கு வெயிட் கெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டாக்டர்கிட்ட கேட்டு எல்லாம் டிசைட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏன்னா ராசாத்தி வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் தான் வந்து மெயினாக பண்ணிட்டு இருந்தாங்க. சாலிட்ஸை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ காலையில் எந்திரிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா சாலிட்ஸ் ஏதாவது சாப்பிடுவாங்க, திரும்ப பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. ஸோ சாலிட்ஸ் வந்து அதோட ஸ்நாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து மெயின் கோர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கம்ப்ளீட்டும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அந்த டைம் தான் கொஞ்சம் தகுந்து பழகி விளையாடுற டைமா. ஸோ வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 2-3 வாய் குடிப்பாங்க, அப்புறம் விளையாட மூடு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் குடிக்க மாட்டாங்க. ஸோ வெயிட் கெயினும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சுது. ஸோ டாக்டர் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி ஓகே, நீங்கள் டே டைம் ஃபீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 daysக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குற பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து கட் பண்ணேன். ஒரு 3 நாள் மட்டும் அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த 3 நாள் வந்து லஞ்சுக்கு முன்னாடி நான் கொடுக்குற பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து கட் பண்ணேன். அதாவது தூங்கி எந்திரிச்சு பிரெஸ்ட் ஃபீட் எடுத்து தான் லஞ்ச் சாப்பிடுவாங்க. ஸோ நடுவில் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 3 நாள் வந்து டின்னருக்கு முன்னாடி கொடுக்குற நான் பிரெஸ்ட் ஃபீடிங்கும் கட் பண்ணேன். ஸோ வந்து இந்த மாதிரி 3 நாளாக நம்ம ஒவ்வொரு ஃபீடாக கட் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆக ஈஸியாக இருந்துச்சு. என்னன்னா, தூங்கி எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட்ல பிரெஸ்ட் ஃபீட் கேட்பாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சோடனே லைட்டாக கொஞ்சம் விளையாட விட்டோம்னா, லைட்டாக பசிக்கும் போதே அவங்களுக்கு ஏதாவது சாலிட் ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அப்படியே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க, டைவர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஃபீட் மட்டும் கம்மி பண்ணிகிட்டே வந்தேன். இப்படி பண்ணதுமே வந்து சாலிட் இன்டேக்கும் அதிகமாச்சு. அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் பசிக்கும்ல, பிரெஸ்ட் ஃபீடிங்கும் பண்ணல. ஸோ கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வெயிட் கெயின் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆச்சு. ஸோ இதவே நான் கண்டினியூ பண்ணேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் நான் இதை கண்டினியூ பண்ணேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமே பொதுவாக கவு மில்க் ஸ்டார்ட் பண்ணலாம், மாட்டுப்பால் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ராசாத்திக்கு ஆல்ரெடி வந்து கவு மில்க் அலர்ஜி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் தயிர் கூட லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து சரி, இது ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாம்னு ஒரு ஆசிலேஷன். சரி, டாக்டர் சொன்னால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டான்ட்டு விட்டுட்டோம். பிகாஸ் அவங்க வந்து கவு மில்க் அவங்களுக்கு தேவைப்படலை. பிரெஸ்ட் ஃபீடிங் வேணுங்கிறப்ப பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுவாங்க, இல்லை சாலிட்ஸ் இருக்குல்ல, ஸோ போதும் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே விட்டுட்டோம். ஒரு 14 months கரெக்டாக ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சு 2 மாதத்துக்கு அப்புறமா தான் நாங்களா கேட்டோம் டாக்டர் கிட்ட, டாக்டர் இப்போ கொடுக்கலாமா, இனிமேல் வந்து கவு மில்க் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டோம். சரி, கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, பட் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 250 ml மேலே போகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் பேன் கேக்கில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். பேன் கேக்கில் வந்து மாவில் வந்து கொஞ்சமாக பால் மட்டும் ஒரு 1/2 tumbler பால் விட்டு பேன் கேக் செஞ்சு கொடுத்தோம். எதுவும் எந்த எஃபெக்டும் ஆகலை. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கொஞ்சம் 1/4 tumbler 1/2 tumbler அப்புறம்
ஒரு டம்ளர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி 250 ml ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 250 ml மேலே போகாமல் பார்த்துக்க சொன்னாங்க. நாங்கள் ஒரு 200 ml நிறுத்திடுவோம். என்னன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா, சரி பால் ஊற்றி கொடுத்து வயிற்று நப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டே டைம்ல தூங்குறதுக்கு முன்னாடி கொடுக்குற பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் பிறந்ததுலேருந்தே வந்து பால் குடிச்சு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி தூங்கி பழகிட்டாங்க. ஸோ அதை கட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து நான் தொட்டில வச்சு ஆட்டுவேன். சாலிட்ஸ் கொடுத்துட்டு தூங்கி எந்திரிப்பாங்க. சாலிட்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஸ்நாக் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாமல் தூங்க வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அழுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் தொட்டில் ஆட்டி பார்த்தேன், பட் தூங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட கொடுக்க ஆரம்பித்தேன். சாப்பாடு ஊட்டி அம்மாட்ட கொடுத்துட்டோம்னா அம்மா வந்து தொட்டிலாட்டி தூங்க வைக்கும் போது என்ன பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ராசாத்திக்கு வந்து என்ன பார்த்தா தான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு ஞாபகம் வரும். இல்லைனாலும் அழுவாங்க, பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அம்மா தொட்டிலாட்டும் போது கொஞ்சம் கம்மியாக அழுவாங்க. ஸோ வந்து அதுவே ஒரு 10-15 days அழுதே தான் தூங்குனாங்க. பகலில் வந்து நேப் டைம் 2 நேப் எடுப்பாங்க. ஸோ 2 டைமே வந்து அழுதே தான் தொட்டில் தூங்குவாங்க. நைட் டைம் வந்து நம்ம எப்பவும் போல பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு தான் டிமாண்ட் ஃபீடிங் தான். டிமாண்ட் பண்ணும்போது எல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன். நைட் எந்திரிக்கும் போதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் டே டைம்ல வந்து இந்த நேப்புக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி கொடுக்குற பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. 10-15 daysல அவங்களும் வந்து பழகிட்டாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு எப்படி கொடுக்க மாட்டாங்க, தூங்கி தான் ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் நான் அதே மாதிரி தான் கட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நேப்புக்கு முன்னாடி இருக்கிற பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ண ஒரு 2-3 days கட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறமா அடுத்த தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் கட் பண்ணேன். ஸோ வந்து நம்ம ஒவ்வொன்றா ஸ்டாப் பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக பழகிக்குவாங்க. ஸோ ஒவ்வொன்றா பிளான் பண்ணி கட் பண்ணேன். இது வந்து ஒரு நிறுத்துறக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆயிடுச்சு. டே டைம் ஃபீடிங் வந்து கம்ப்ளீட்டா வீட்டில் இருக்கும்போது மட்டும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண இதுக்கே ஒரு 1 or 2 months கிட்ட ஆயிடுச்சு. அப்போ வந்து நாங்கள் வெளியே போகும்போது டிராவல் பண்ணும்போது இல்லை வெளியே எங்காவது போனா இல்லை வேக்சின் போட்டு வரோம்னா அது ரொம்ப அழுவாங்க. அந்த கால் வலிக்கும், வீங்கிரும், அழுவாங்க. ஸோ அந்த டைம்லாம் சமாளிக்க முடியலன்னா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவேன். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸ்ல தான் டே டைம்ல பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் வந்து 16 months வரைக்கும். கரெக்டாக 16 months கம்ப்ளீட் ஆகும்போது நான் டே டைம் ஃபீஸையும் கம்மி பண்ணிட்டேன். இந்த சென்ஸ் நான் வெளியே போகும்போது கம்ப்ளீட்டா ஸ்டாப்பே பண்ணிட்டேன். பிகாஸ் நான் நிறைய ஸ்நாக் பேக் பண்ணுவேன். நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு 3 மணி நேரம் டிராவலுக்கே வந்து ஒரு 4-5 ஸ்நாக் பேக் பண்ணுவேன். எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. பட் வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாம ஒரு ஸ்நாகை கொடுத்து நம்ம ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அவங்கள. அதுக்காக பிகாஸ் அவங்களுக்கு இப்போ தூக்கம் வருது, ட்ராவல் பண்ணும்போது தூக்கம் வருதுன்னா பிரெஸ்ட் ஃபீட் கேட்பாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து மறக்கடிக்கிறதுக்காக வந்து நான் ஸ்நாக்ஸ் கொடுத்து தான் நான் அதை மறக்கடிச்சேன். ஸோ வந்து இது வந்து 16 months கம்ப்ளீட்டாக நான் டே டைம் ஃபீட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ 15 monthsக்கு அப்புறம் வந்து மாட்டுப்பாலுக்கு பழகிட்டாங்க. அதாவது நம்ம எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னா பாட்டில்ல பால் கொடுத்தா ஓகே, ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். பட் ஸ்டில் தூக்கம் வரப்ப கண்டிப்பா நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், இல்லைன்னா ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இப்படியே நம்ம போட்டு ஒரு 2 years வரைக்கும் நம்ம இப்படியே கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் மே மந்த் என்னாச்சுன்னா நைட்டு தூங்கவே மாட்டாங்க. அதாவது நைட் ஒரு 10 மணிக்கு தூங்குறாங்கன்னா திரும்ப 2 மணி 3 மணிக்கு எந்திரிச்சுப்பாங்க. அண்ட் காலையில 5 மணி 6 மணி 7 மணி காலையில எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தூங்குவாங்க. ஸோ வந்து இது ஒரு 1 week இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலா பிறந்ததுலேருந்தே இருந்துச்சுங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து மாசத்துக்கு ஒரு 2-3 நாள் 4-5 நாள் அப்படி இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் அதிகமாச்சு, பட் திரும்பவும் செட்டில் ஆயிடுச்சு. ஒரு 7 or 8 months இருக்கும்போது வந்து அப்பவும் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. பட் நான் தூங்கிடுவேன். அவங்க எங்கேயும் எந்திரிச்சு வெளியே போக மாட்டாங்கல்ல, ஸோ நான் அப்படியே படுக்க வச்சுட்டு தூங்கிடுவேன். பட் இது வந்து இப்போ இந்த மே மந்த் இருந்தது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ். எப்படின்னா நடந்து வர பழகிட்டாங்களா, ஸோ வந்து ஒரு இடத்துல குறைய மாட்டாங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க, அவங்களும் தூங்க மாட்டாங்க. ஸோ வந்து இது ஒரு ஒரு 1 week வெயிட் பண்ணோம், 10 days வெயிட் பண்ணோம், 15 days ஆச்சு, 1 month ஆச்சு. பட் அது சரியாகவே இல்லை. எப்படின்னா வாரத்துல ஒரு 4 நாள் 5 நாள் கண்டிப்பா முழிச்சிருவாங்க. அந்த மீதி 2 நாள் ஏன் தூங்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முழிச்ச நாளோட டயர்ட் இருக்கும், ஸோ அடுத்த நாள் தூங்குவாங்க. திரும்ப டயர்ட் சரியாயிடுச்சுன்னா திரும்பவும் முழிப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து நாங்களும் சரியாகும்னு பார்த்துட்டே இருக்கோம், சரியாகவே இல்லை. ஸோ ஜூன்ல வந்து வேக்சினுக்கு போனோம். டாக்டர் கிட்ட கேட்டேன், இப்படி வந்து நைட்டு தூங்கவே மாட்டேங்கிறாங்க மேம், 2 மாசமா இப்படிதான் பண்றாங்க, ஸோ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணலாமா, பண்ணா தூங்குவாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நீங்க சாலிட்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட்டா சாலிட்ஸ் நல்லா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட் டைம் ஃபீட்ஸ் மட்டும் தானே, கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அதை கேட்டு ஹாப்பியா இருந்துச்சு. சரி ஓகே, அட்லீஸ்ட் நம்ம வந்து இதை
பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணாவது அவங்க வந்து தூங்குவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்தேன். ஸ்டாப் பண்ணலாமா வேணாமா, ஏன்னா எனக்கு 2 years வரைக்கும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. ஒரு இது இருக்கும்ல, அந்த ஒரு ஆசையா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. நான் எல்லார்கிட்டையும் கேட்டேன். எனக்கு முன்னாடி பேபி பிறந்திருக்கும்ல, ரிலேட்டிவ்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, எல்லார்கிட்டையும் கேட்டேன். சரி, நான் எல்லாத்தையும் கேட்டு நான் டிசைட் பண்ணது, சரி வேணாம், நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டாம், போற வரைக்கும் போட்டோம், எவ்வளவு நாள் தான் தூங்காம இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலான்ட்டே கொண்டு வந்துட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் 2-3 மாசமா நல்லாவே தூங்கலையா, மே மந்த்ல இருந்தே தூங்கலையா, மே, ஜூன், ஜூலை, ஜூலை 15 தான் நான் வந்து டிசைட் பண்றேன், 14 தான் டிசைட் பண்றேன். ஸோ 2.5 months வந்து நானும் நல்லாவே தூங்கல. நான் என்ன பண்ணேன், நைட்டு அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்படிதான் நம்ம நைட்டு முடிச்சுட்டு தானே இருக்க போறோம், நம்மளுக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்நாக்ஸ் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நைட்டு தூக்கம் இல்லைன்னா அடுத்த நாள் ஒரு மாதிரி டல்லாவே இருக்குமா, நம்மளுக்கு ஒர்க் இருக்கும், அதை பார்க்கணும், அப்ப ஏதாவது வாயில போட்டு பொறிச்சிட்டே இருக்கணும்னு தோணும்ல. ஸோ வந்து எனக்கு வெயிட் கெயின் அதிகமாயிருச்சு. இவங்களுக்கு ராசாத்திக்கு வெயிட் கெயின் ஆகவே இல்லை, பட் எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு. ஒரு 3 கிலோ 2 மாசத்துல 3 கிலோ ஏறிட்டேன். ஸோ வந்து நம்ம இதை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கறக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து சரி ஓகே பாப்போம், எவ்வளவு நாள் போகுதுன்னு பாப்போன்னு பாத்துட்டு இருந்தேன். பட் இருக்க ரொம்ப வேர்ஸ் ஆயிட்டே போகுது. இவங்க தூங்கவும் மாட்டேங்கிறாங்க, எனக்கும் வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. தூக்கம் இல்லாம ஆக்சுவலா சுத்தமா சமாளிக்கவே முடியலங்க. வீட்டுல வேற யாரும் நம்ம எழுப்பவும் முடியாது, அவங்களுக்கு அவங்க வேலை இருக்கும், நம்ம மட்டும் தான் பாத்துக்க முடியும். எனக்கு காலையில ஒர்க் இருந்துச்சுன்னா நான் அம்மாட்ட கொடுத்துட்டு நான் பாத்துக்குவேன். பட் அந்த ஒர்க்ல எனக்கு கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஸோ வந்து நான் ஜூலை ஸ்டார்டிங்லேயே வந்து ஹஸ்பண்ட்க்கு ஃபீவர் வந்துச்சு. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல் டெய்லி போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்றத வந்து கொஞ்சமா கட் பண்ணோம். சரி, நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் அப்படின்னா அம்மாவே வந்து பாட்டில பால் குடிச்சு தூங்க வச்சிருவாங்க. ஸோ அது வந்து ஒரு 10 to 15 days அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 days பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்காங்க. காலையில ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா காலையில எந்திரிச்சோடனே பிரெஸ்ட் ஃபீட் கேட்பாங்க. நான் அதை கொடுக்கல. தங்கம்மா பிரெஸ்ட் ஃபீட் இது உங்க வேண்டாண்டா, பாட்டில பால் குடிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டா ஓகேன்ட்டாங்க. ஸோ வந்து 2-3 நாள் நாங்கள் அப்படி பண்ணோம். அதையும் வந்து காலையில கொடுக்கறதையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ நைட்டு கொடுக்கறதையும் ஸ்டாப் பண்ணிட்டோம், காலையில எந்திரிச்சோன்னே கொடுக்கறதையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். நடுவுல தூங்காம நடுவில் எந்திரிப்பாங்கல்ல, அந்த டைம்ல மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு வந்ததுனால எனக்கும் வந்து பால் கட்டலை. நார்மலா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பாலும் கட்டலை. ஆக்சுவலா எனக்கு ஏன் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணா தூங்குவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரு நைட்டு தூங்காம இருக்காங்கல்ல, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து பிரெஸ்ட் ஃபீட் கேட்டுட்டே இருப்பாங்க. அதாவது கண்டினியூஸா 2 hours 3 hours 4 hours வரைக்கும் கூட போயிருக்கு ஒரு சில டைம். எனக்கும் வந்து அது புண்ணாயிரும். ஸோ அவங்களும் வந்து பாலும் குடிக்க மாட்டாங்க, பட் வந்து வாயிலே வச்சுட்டு இருக்கணும், நம்ம அப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கணும்னு தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு கம்ஃபர்ட்டுக்காக தான் வந்து கேட்டாங்க. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. அதாவது அவங்களுக்கு பசிக்காக கேட்கல, கம்ஃபர்ட்டுக்காக தான் கேட்குறாங்கன்னு. பட் எல்லா விஷயமும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து எந்திரிச்சாங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்போம், அதுவும் சாப்பிட மாட்டாங்க. இல்ல சாப்பிட்டாலும் பிரெஸ்ட் ஃபீடிங் கேட்பாங்க. தொட்டில வச்சு ஆட்டி பார்த்தோம். இல்ல விளையாடவே விட்டா கூட 2 மணி நேரம் அவங்க பாட்டுக்கு சலிக்காம விளையாடுவாங்க. ஸோ வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்றது கம்ப்ளீட்டா ஒரு கம்ஃபர்ட்டுக்காக தான், ஒரு இதுக்காக தான் அப்படிங்கிறதுனால அதை வச்சுதான் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். சரி, இதை ஸ்டாப் பண்ணா நீங்க தூங்குவாங்களான்னு நான் கேட்டேன். அவங்களும் வந்து சரி ஸ்டாப் பண்ணி பாருங்க, ஒரு பசிக்காக இல்ல கம்ஃபர்ட்டுக்காக தான் அப்படிங்கிறப்ப நீங்க ஸ்டாப் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு நைட்டு ஃபுல்லாவே தூங்கவே இல்லைங்க. ஒரு 10 o'clock தூங்குனாங்க, திரும்ப ஒரு 12 o'clock எந்திரிச்சது, காலையில 6:30 வரைக்கும் தூங்கவே இல்லை. கண்டினியூஸா இப்ப பகல்ல கூட ஒரு நாப் இருக்கும் நடுவுல, பட் இது வந்து என்னால சமாளிக்கவே முடியல சுத்தமா. அப்ப வந்து கரெக்டா வீட்டுல வந்து ஹஸ்பண்டுக்கு உடம்பும் சரியில்லை, ஃபீவரா இருந்துச்சு. ஸோ அந்த அன்னைக்கு வந்து என்னால சமாளிக்கவே முடியல சுத்தமா. சரி, ஒரே நைட்ல நான் டிசைட் பண்ணதுதான், சரி ஓகே நம்ம வந்து இன்னைக்கு இருந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணதுதான். ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 14th ஜூலை விடிய காலையில வந்து தூங்கவே இல்லை. 12 மணிக்கு 1 மணிக்கு எந்திரிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க தூங்கவே இல்லை. காலையில ஒரு 7:30க்கு தான் தூங்குனாங்க. அந்த ஃபுல் நைட் எனக்கு முழிச்சிட்டு இருந்ததுக்கு எனக்கு சுத்தமா முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப தலைவலி, எனக்கு வந்து சமாளிக்கவே முடியலங்க. ஸோ அந்த அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த அன்னைக்கு முடிவு பண்ணதுதான், இன்னைக்கு நைட்டு தான் நம்ம விடுறோம், அதை ஸ்டாப் பண்றோம், பிரெஸ்ட் ஃபீடிங் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த அன்னைக்கு விட்டது தான். ஈவினிங் என்ன பண்ணோம்னா, அந்த அன்னைக்கு ஈவினிங் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நிலா கிட்ட, ராசாத்தி கிட்ட, தங்கம்மா உனக்கு இனிமேல் வந்து உங்கா வராது, நீ நேற்று எனக்கு அடிச்சு வச்ச பால் குடிக்கும்போது, ஸோ உனக்கு வந்து இன்னைக்கு உங்கா வராது, உனக்கு பசிக்குதுன்னா நீ சொல்லு, நான் வந்து பாட்டில்ல பால் கொடுக்குறேன், நீ குடிச்சிட்டு சமத்தா தூங்கிடணும் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வந்து நல்லா புரிஞ்ச மாதிரி ஹாப்பியா சரி சரின்னு சொல்லிட்டு விளையாட போயிட்டாங்க. திரும்ப நைட்டு வந்து எப்பவும் போல பாட்டில்ல பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு. நான் பக்கத்துலேயே வந்து ஒரு பாட்டில்ல பால் மட்டும் வச்சுட்டு அம்மா கிட்ட தொட்டில்ல வச்சுட்டு அம்மா கிட்ட வச்சுட்டு நான் உள்ள வந்து படுத்துட்டேன். நைட் எந்திரிச்சிருக்காங்க. நைட் எந்திரிச்சு அம்மா எழுதிருக்காங்க. அம்மா எங்க அம்மா தொட்டில் ஆட்டும் போது சமாளிக்க முடியல, என்ன கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு, தங்கம்மா நீ நேத்து நான் கடிச்சு வச்சல, எனக்கு வலிக்குது, அம்மாக்கு புண்ணாயிடுச்சு, உங்க வராதுமா, நீ இந்த பாலை குடிச்சுக்கோ அப்படின்னு அந்த பால் கொடுக்குறேன். குடிக்க மாட்டேன்ட்டாங்க. பாட்டில்ல பால் கொடுத்தேன், குடிக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து தண்ணி கொடுக்குறாரு, பாட்டில்ல கொடுக்குறாரு, அதுவும் குடிக்க மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகேன்னு அவங்களுக்கு வந்து பேரிச்சம்பழம் ரொம்ப பிடிக்கும். சரி பேரிச்சம்பழம் சாப்பிட்றியா, அதாவது நான் பகல்லே வந்து ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் கொடுத்தா ஓரளவுக்கு வந்து சமாளிச்சிடலாம், அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ வந்து தங்கம்மா பேரிச்சம்பழம் சாப்பிட்றியான்னு கேட்டா ஓகேன்ட்டாங்க. சரி ஓகேன்னு பேரிச்சம்பழம் கொடுத்தேன். ஒரு 1 2 சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சாங்க. சரி தொட்டில படுத்துக்கலாமா அப்படின்னோடனே போய் படுத்துட்டாங்க. அவ்வளவுதான், ஓகேன்ட்டாங்க, படுத்துட்டாங்க. ஆனா அந்த அன்னைக்கு தூங்குறதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே நான் தொட்டில் ஆட்டிட்டே இருந்தேன். கொஞ்சம் செட்டில் ஆக அவங்களுக்கு வந்து லேட் ஆச்சு. பொறுமையா ஏன்னா எப்பவுமே பால் குடிச்சே தூங்கி பழகிட்டாங்கல்ல. ஸோ டக்குன்னு அந்த மிட் நைட்ல வந்து அதை அவங்களால இது பண்ண முடியல போல. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் தொட்டில் ஆட்ட வேண்டியதா இருந்துச்சு. பட் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி வந்து நைட்டு, பகல்ல வந்து கேட்கல, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் நார்மலா பாட்டில்ல பால் கொடுத்து தூங்க வச்சுட்டோம். செகண்ட் டேவும் அதே மாதிரி நான் பக்கத்துல வந்து இந்த டைம் பாலும் வச்சு பக்கத்துல டேட்ஸும் வச்சுட்டேன். பிகாஸ் முந்தின நாள் பேரிச்சம்பழம் தானே சாப்பிட்டாங்க. ஸோ இது வந்து பேரிச்சம்பழத்தையும் வச்சுட்டு பக்கத்துல படுத்தாச்சு. அம்மா படுத்துட்டாங்க தொட்டில்கிட்டே, நான் வந்து உள்ள படுத்துட்டேன். ஸோ 2வது நாள் நைட்டும் அதே மாதிரி எந்திரிக்கிறாங்க. அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு பேரிச்சம்பழம் சாப்பிடலாமாடா அப்படின்னு கேட்டேன். ஓகேன்ட்டாங்க. கொடுத்துட்டு தண்ணி கொடுத்து, சரி நீ தொட்டில்ல வந்து யார் வச்சு ஒன்று ஆட்டுறதா, அம்மா ஆட்டுறதா அமிச்சி ஆட்டுறதான்னு கேட்டேன். அவங்களுக்கு வந்து எப்பவுமே டெசிஷனை வந்து அவங்கள எடுக்க விட்டோம்னா கொஞ்சம் சமாளிச்சிடலாம். ஸோ வந்து ஈஸியாக சமாளிக்க முடியும். ஸோ வந்து அவங்க ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா சரி அம்மா தான் ஆட்டணும் அப்படின்னு என்ன கை காமிச்சாங்க. சரி ஓகே நானே ஆட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில படுக்க வச்சு ஆட்டினா 10 minutes தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. காலையில பாத்தீங்கன்னா ஒரு 8:45 வரைக்கும் தூங்குனாங்க. பட் வந்து அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு 1 week ஃபுல்லாவே கொஞ்சம் கிராங்கியாவே இருந்தாங்க பகல்ல. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. பட் வந்து கொஞ்சம் கிராங்கியாவே இருந்துட்டு இருந்தாங்க. டீத்திங் பெயினா இல்ல பல்லு முளைக்கிற அந்த பெயினா என்னன்னு தெரியல. பட் கொஞ்சம் கிராங்கியாவே தான் இருந்தாங்க. அடுத்து 3வது நாள் 4வது நாள் நைட்ல பாத்தீங்கன்னா நாங்க பால் எடுத்து வைக்கவே இல்லை. சரி எப்படி பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தூங்கிடுவாங்கல்லன்னு சொல்லிட்டு பால் வைக்கவே இல்லை, பேரிச்சம்பழம் மட்டும் தான் வச்சிருந்தோம். பட் 3வது நாள் பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தையும் வேணான்ட்டாங்க. எந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் அழுதாங்க. சமாதானப்படுத்தவே முடியல. பேரிச்சம்பழம் வேணுமான்னு கேட்டோம், வேணான்ட்டாங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சரி திரும்ப தொட்டில படுத்துக்கலாமன்னா ஓகேன்ட்டாங்க. சரின்ட்டு படுக்க வச்சு ஆட்டியாச்சு. 2 நிமிஷத்துல தூங்கிட்டாங்க, அவ்வளவுதான். திரும்பவும் 4வது நாள் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப தண்ணி குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1 week அப்படியே இருந்துச்சு. ஜூலை 20th நைட் பாத்தீங்கன்னா ஒரு டைம் கூட வந்து எந்திரிக்கவே இல்லை. நடுவில் வந்து ஒரு டைம் எந்திரிச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ அந்த 20th தான் வந்து ஒரு டைம் கூட எந்திரிக்கவே இல்லை. ராசத்தி பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு நைட்டு ஃபுல்லா தூங்குனது, ஒரு செகண்ட் கூட முழிக்காம தூங்குனது அந்த அன்னைக்கு தான். ராசாத்தியும் எந்திரிக்கல, நானும் எந்திரிக்கல. ஸோ அந்த அன்னைக்கு தான் வந்து கம்ப்ளீட்டா நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வந்து நான் அப்பதான் நினைச்சேன். ஸோ இது வந்து ஆக்சுவலா கேட்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். டக்குன்னு ஒரு 5 minutesல முடிச்ச மாதிரி இருந்திருக்கும். பட் வந்து ஒரு ராசாத்திக்கு 10 months இருக்கும் போது இருந்தே ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுனால எனக்கும் பால் கட்டல, அவங்களும் வந்து அடாப்ட் ஆக ஈஸியா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாருமே பண்றது, இது ஒரு மிஸ்டேக்கா தான் நான் பாக்குறேன். என்னன்னா, நம்ம குழந்தை அழுகுதா, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அழுகுறாங்களா, நம்ம பாலை கொடுத்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பிகாஸ் நம்மளுக்கும் தூக்கம் கெடும். ஸோ வந்து நம்ம பாலை கொடுத்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு நம்ம மோஸ்டா நினைப்போம். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து பாலை கொடுத்து, அதாவது பால் குடிச்சாதான் தூங்குவோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல குழந்தைங்கள நம்மளே தள்ளிடுறோம். நீ பால் கொடுத்தாதான் நான் தூங்குவேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நைட் எந்திரிக்கிறாங்கல்ல, பசிக்காக எந்திரிக்கிறாங்கிறத விட கம்ஃபர்ட்டுக்காக ஒரு சில டைம் எந்திரிப்பாங்க. டீத்திங் பெயின் இருக்கும், இல்ல வந்து திடீர்னு விருக்குன்னு விழுந்து எந்திரிப்பாங்க. நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி முழிச்சு எந்திரிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் தட்டி கொடுத்து தூங்க வச்சு ட்ரை பண்ணலாம். நான் வந்து எனக்கு அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணணும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் டே டைம்லயும் வந்து நான் பால் கொடுத்தா தூங்க வச்சுட்டு இருந்தேன். நைட் டைம்லயும் வந்து எப்பெல்லாம் எந்திரிக்கிறாங்களோ ஹவர்ஸ், ஒரு மணிக்கணக்குல
2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வாயிலே வச்சிருக்கோன்னு கேட்டால் நான் கொடுத்துட்டு தான் படுத்துட்டு இருந்தேன். ஸோ வந்து எனக்கு அது வந்து ஒரு மிஸ்டேக்காக தான் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் நம்ம வந்து குழந்தைங்க தூங்க பழக வைக்கிறதே வந்து அவங்களா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருட்டான ரூம்ல படுக்க வச்சோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அவங்களா கண்ணு மூடி அவங்களா செட்டில் ஆகி அவங்களா தூங்கணும். இப்ப நம்மளாம் தூங்குறோம்ல, போய் படுத்து கண்ணு மூடி தூங்குறோம். பட் குழந்தைங்களுக்கு அப்படி தெரியாது. ஸோ நம்ம வந்து பாலை கொடுத்து தூங்க வச்சோன்னா ஓகே நம்ம பால் கொடுத்தா தான் நம்ம தூங்குவோம்னு அவங்களுக்குள்ளேயே மைண்ட் செட் ஆயிரும். அதுக்கு பதிலாக வந்து கொஞ்ச நேரம் அவங்களே விளையாட விட்டு அவங்களே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு நம்ம தூங்க வச்சு பழகிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நியூ மாம்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட கேளுங்க, நைட்டு வந்து எந்திரிக்கிறப்பெல்லாம் பால் கொடுக்கணுமா, எந்திரிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு பசிக்குமா. பிகாஸ் அது ஒவ்வொரு பேபியோட வெயிட் கெயினை பொறுத்து கொடுக்க சொல்லுவாங்க, பிரஸ்ட் ஃபீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து அதை கேட்டுக்கோங்க. எந்திரிக்கிறப்பெல்லாம் வந்து கம்ஃபர்ட்டுக்காக தான் எந்திரிக்கிறாங்களா இல்ல உண்மையாவே பசிச்சுதான் எந்திரிக்கிறாங்களா நோட் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க உங்க டாக்டர்கிட்ட கேளுங்க, இப்படி பண்ணலாமா, இதை வந்து நீங்க எந்திரிக்கும் போது பால் கொடுக்காம தட்டி கொடுத்து தூங்க வச்சு பார்க்கலாமா அப்படின்லாம் கேளுங்க. கேட்டு டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு அந்த ஒரு மிஸ்டேக்கை நான் பண்ணாம இருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நாள் நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணியிருந்திருக்கலாமோன்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ பிரஸ்ட் ஃபீடிங் வந்து தூங்குறப்ப வந்து கண்டிப்பா பிரஸ்ட் ஃபீட் பண்ணாதான் தூங்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்னாலதான் எனக்கு வந்து அதை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. பிகாஸ் நடுவில் எந்திரிக்கிறப்பெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சு குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அது குடிக்கவும் மாட்டாங்க, கடிச்சிட்டே இருப்பாங்க. பல்லு நல்லா முளைச்சதுக்கு அப்புறம் இன்னும் கடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து இன்னுமே கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் வந்து சரி தூங்கறதுக்கு வந்து அவங்களா பழகி இருந்தாங்கன்னா, இன்கேஸ் அவங்களே படுத்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவங்களே செட்டில் ஆகி அவங்களே கண்ணை மூடி தூங்க பழகி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் பிரஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாமோன்னு எனக்கு வந்து ஒரு சின்ன கில்ட் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதை வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சில டிப்ஸ் அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து முடிஞ்சா இப்ப நான் வந்து அப்ரப்டா நான் ஒரு நாள்லயே வந்து நான் முடிவு பண்ணேன். ஸோ அந்த அன்னைக்கு ஈவினிங் மட்டும் தான் சொன்னேன், நிலாகிட்ட உங்க கிடைக்காது தங்கம்மா, இன்னைக்கு இருந்து உங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நீங்க வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா 1 வீக் முன்னாடி இருந்தே கொஞ்சம் ஒரு அவங்க நல்லா பிளேஃபுல்லான மூட்ல இருக்கும்போது சரி நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க, இனிமேல் வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க, இப்படி புண்ணாயிருச்சு, பெயின்ஃபுல்லா இருக்கு, அம்மாக்கு வலிக்குது, நீங்க கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டீங்க, இனிமேல் பாட்டில் மில்க் குடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அதை இன்டிமேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து மைண்ட் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, குழந்தைங்க அழுவாங்க, கண்டிப்பா அழுவாங்க. நைட்டு வந்து அதுவும் நைட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப அழுதாங்க நிலா. அப்ப வந்து கொஞ்சம் பாவமா இருக்கும். சரி பேசாம கொடுத்துடலாமா, ஒரு நாள் தானே கொடுத்துடலாமான்னு தோணும். பட் கண்டிப்பா அப்படி கொடுக்கவே கூடாது. நம்ம மாம்ஸ் தான் வந்து கண்டிப்பா இந்த டெசிஷன்லாம் ஸ்டபானா இருக்கணும். ஃபேமிலியில கூட சொல்லுவாங்க, பரவாயில்ல குழந்தை அழுகுது இல்ல, கூடு ஒரு நாள் தானே, நாங்களே இருந்து பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க. பட் வந்து நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம அழுதோம்னா நம்மளுக்கு பால் கொடுத்துருவாங்கங்கிற தாட், ஐ மீன் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தாட் குழந்தைங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. டிசைட் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் நீங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் யோசிச்சுக்கோங்க, இது நம்ம பண்றது கரெக்டா, டவுட் இருந்தா டாக்டர்கிட்ட கேளுங்க. ஸோ எல்லாமே டிசைட் பண்ணிட்டு டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா அதை மாத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்து அதுல இருந்து வெளியே கொண்டு வரது இன்னும் கஷ்டமா போயிடும். ஸோ ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நைட்டு எந்திரிக்கும் போது வந்து பாட்டில்ல பால் கொடுக்காதீங்க. வீனிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டில்ல பால் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிகாஸ் பாலும் பிரஸ்ட் ஃபீடிங்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பாட்டில்ல குடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ நீங்க பாட்டில்ல கொடுத்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க, பாட்டிலுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. ஸோ வந்து நீங்க நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் விட்டு பாட்டிலுக்கு போயிடுவாங்க. ஸோ வந்து வேற ஏதாவது ஸ்நாக்ஸ், அவங்களுக்கு ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கும்ல, இப்போ நான் டேட்ஸ் சொன்னேன்ல, பேரிச்சம்பழம் சொன்னேன்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குல்ல ஃபேவரட்டா, அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு ஜஸ்ட் தண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். பிகாஸ் அவங்க மோஸ்டா பசிக்கு வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. நம்ம டின்னர் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டோம், ஓரளவுக்கு ஒரு 8:30க்குள்ளேயே வந்து டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு 10 o'clock வந்து நான் கொஞ்சமா பால் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் பால், சின்ன டம்ளர் 1/2 டம்ளர் பால் மட்டும் கொடுத்து தூங்க வச்சிருவேன், அவ்வளவுதான். பட் டின்னர் கொடுக்கும்போது வந்து நீங்க கொஞ்சம் கேலரி அதிகமா, ப்ரோட்டீன் அதிகமா இருக்கிற மாதிரி நான் கொடுத்துப்பேன். அது மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக வந்து டின்னரும் வந்து ரொம்ப ஹெவியாகவும் கொடுத்துடக்கூடாது. இப்போ நான் ஒரு நாள் வந்து பொட்டேட்டோ கொடுத்தப்ப, உருளைக்கிழங்கு கொடுத்தப்ப வந்து நைட்டு அவங்க தூங்கவே இல்லை, ஒரு மாதிரி கேஸ் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு போல எனக்கு. அதனால வந்து ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நைட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான். இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு நைட்டு பொட்டேட்டோ சாப்பிட்டாலும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. பட் ராசாத்திக்கு சேரலைங்கிறதுனால நான் அதை மட்டும் நைட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அதை பார்த்து என்ன ஃபுட் கொடுக்கலாம், என்ன ஃபுட் கொடுக்க வேணாங்கிறத டிசைட் பண்ணிட்டு நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நைட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வயிறு நம்ப வச்சுட்டீங்கன்னா தூங்குனதுக்கு அப்புறமா மிட் நைட்ல வந்து எந்திரிக்கிறது கொஞ்சம் கம்மியாயிரும். அப்படியே எந்திரிச்சாலும் பாட்டில் பால் கொடுக்காம
ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்க, நம்ம வந்து பால் கொடுத்து தூங்க வைக்கிறது வந்து, அதாவது எதுக்கு எடுத்தாலும் பால் கொடுத்தா தூங்கிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஸ்லீப் அசோசியேஷன் கொண்டு வர்றது தப்போ, அதே மாதிரி தான் தொட்டில்ல வச்சு ஆடுறதும் தப்பு தான். பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஒன்று தொட்டில ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணுவோம். ஆல்ரெடி என்னோட ஹெல்த்தும் வந்து கொஞ்சம் இதாகிட்டே போகுதுங்கிறதுனால நான் வந்து ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ தொட்டில பார்த்தீங்கன்னா அவங்களா குழந்தைங்களா செட்டில் ஆகி தூங்க மாட்டாங்க. நம்ம ஆட்டுன்னு போட்டு ஆட்டுவோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆட்டுவோம், அதுக்கப்புறமா தான் அவங்க தூங்குவாங்க. அதுவுமே தப்பு தான் ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 டேஸ் வந்து தொட்டில தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் நல்லா போச்சுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எதுக்கு எந்திரிக்கிறாங்கன்னு தெரியாது. திரும்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் முடிச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு வாரம் அப்படியே போச்சு. சரி இப்ப தூங்கிடுவாங்க, நாளைக்கு தூங்கி பழகுவாங்கன்னு சொல்லி பார்த்தேன், தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கொண்டு என்கிட்ட பெட்ல படுக்க வச்சுட்டேன். என் பெட்ல படுக்கும் போது என்னன்னா, ஒரு நாள் வந்து நல்லா தூங்கிட்டாங்க. நல்லா வந்து எந்திரிக்கவே இல்லை, ஃபுல்லா கம்ப்ளீட்டா தூங்கிட்டாங்க. திரும்பி தான் கட்டி பிடிப்பாங்க, அப்புறம் திரும்பி உருண்டு படுப்பாங்க, அந்த மாதிரி விளையாண்டுட்டு தூங்கிட்டாங்க. 2வது நாள் திரும்பவும் முழிச்சாங்க. நைட்டு வந்து ஒரு மணி நேரம் முழிச்சிருந்தாங்க. அப்ப வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்ம பாட்டுக்கு உங்களை தூங்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றோம், பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் சரி பரவாயில்ல, என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம், நம்ம இனிமேல் தொட்டில விட்டதாவே இருக்கட்டும், பக்கத்துலேயே படுக்க வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே படுக்க வச்சேன். பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்லயே வந்து நல்லா ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. என்ன பக்கத்துல படுக்க வச்சு கொஞ்ச நேரம் கதை சொல்லுவேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து கதை சொல்லிட்டு இருப்பேன். நல்லா டார்க் பண்ணிடணும், ரூமை வந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி நல்லா டார்க்கா இருக்கணும். கொஞ்ச நேரம் படுக்க வச்சு கதை சொல்லிட்டே இருப்பேன். கதை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சரிம்மா நான் தூங்குறதுல நீயும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்தோம்னா கொஞ்ச நேரம் அவங்க அப்படி இப்படி எழுந்துச்சு மேலே ஊர்லுவாங்க, அப்படி இப்படி போவாங்க. எங்களுக்கு பெட் ரயில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வெளியே எங்கேயும் விழுக மாட்டாங்க. ஸோ அப்படி விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தூங்கிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ள தூங்கிடுவாங்க. தூங்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டின்னர் முடிச்சுட்டு பாலை கொடுத்துட்டு நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நாங்க வந்து ஒரு ரொட்டீன், வீட்டுல இருக்க எல்லாருக்கும் போய் குட் நைட் சொல்லிட்டு வரணும். அப்பச்சி குட் நைட் சொல்லுங்க, அம்ச்சி குட் நைட் சொல்லுங்க, எல்லாருக்கும் போய் குட் நைட் சொல்லிட்டு வந்தாதான் அவங்களுக்கு வந்து தூங்கலாங்கிற மூடே வரும் போல. நாங்க வந்து அந்த ரொட்டீனாவே மாத்திட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லிட்டு வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் கதை சொல்லுவேன். ஒரு 10 நிமிஷம் சும்மா படுத்துட்டு இருந்தோம்னா அப்படியே தூங்கிடுவாங்க. பட் அந்த டைம்ல வந்து நம்ம தூங்குற மாதிரியே நம்ம ஆக்ட் பண்ணணும். நம்ம நெளிச்சுட்டே படுத்துட்டு இருந்தோம்னா அவங்களும் தூங்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் தொட்டில மறக்கடிக்கிறது வந்து அது ரொம்ப எனக்கு வந்து இந்த டைம்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க. பிகாஸ் பகல்ல வந்து தொட்டில தூங்குறாங்க இன்னுமே. பட் நைட் வந்து தொட்டில் ஆட்டுறது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொட்டில் ஆட்டுறது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா 2-3 நாள் நல்லா தூங்கி பழகிட்டு தான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2-3 நைட் வந்து நல்லா தூங்கி பழகிட்டேன். ஸோ வந்து திரும்பவும் தொட்டில் ஆட்டணும். ஸோ திரும்பவும் வந்து நைட்டு தூங்காம 2-3 மணி நேரம் தொட்டில் ஆட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பாத்தீங்கன்னா கோ ஸ்லீப்பிங் தான். ஆக்சுவலா வீனிங்க்கு முன்னாடி பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணணும்னு நான் அந்த அன்னைக்கு இருந்து முன்னாடி வரைக்கும் நான் பக்கத்துல தான் படுக்க வச்சிருந்தேன். என் பெட்ல கூடவே தான் படுக்க வச்சிருந்தேன். பெட்ல இருக்கனால கொஞ்சம் பயம் எல்லாம் படுக்க வச்சுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெஸ்ட் ஃபீட் முழிச்சாங்கன்னா நம்ம ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ந்து பிரெஸ்ட் ஃபீட் டிமாண்ட் பண்றதெல்லாம் அந்த டைம்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் வீன் பண்றப்ப கிட்ட படுக்க வைக்க வேணாம்னு சொல்லி தொட்டில வச்சேன். திரும்பவும் இப்ப தொட்டிலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இப்ப கோ ஸ்லீப்பிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் கஷ்டமா இருந்துச்சுங்க. 1 வீக் வந்து கொஞ்சம் எந்திரிப்பாங்க படுப்பாங்க அப்படியே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து நல்லா என்கிட்டயே படுத்து நல்லா தூங்கி பழகிட்டாங்க. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லீப் அசோசியேஷன் வந்து அது அவங்களா கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்து விளையாடி அவங்களா வந்து கண்ணை மூடி தூங்கணும். நம்ம வந்து தொட்டில் ஆட்டி தூங்க வைக்கிறது இல்லை பால் கொடுத்து தூங்க வைக்கிறதெல்லாம் பண்ணோம்னா அவங்களுக்கு தூங்கி பழகிறக்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க நல்லா தூங்க மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளோட தூக்கமும் சேர்ந்துதான் நம்ம டேமேஜ் ஆகும். ஸோ வந்து நல்லா எனக்கு அந்த கோ ஸ்லீப்பிங் அந்த வீனிங் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா கோ ஸ்லீப் பண்றது எனக்கு இன்னுமே ஈஸியா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங்கும் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, நல்லாவும் தூங்கிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த வீனிங் பீரியட்ல மட்டும் தொட்டில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோ ஸ்லீப்பிங் பண்றது எனக்கு இன்னுமே வந்து பெட்டரா இருக்கு. ஸோ உங்களுக்கு பாருங்க, உங்களோட இது ஆக்சுவலி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு ஒர்க் ஆகிறது உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு இல்லை. ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகலையா, ரொம்ப கஷ்டமா இருக்கா, புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் ஆச்சுன்னா அதை நீங்க எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே டைம்ல வந்து தொட்டில் ஒரு டைம் தான் தூங்குறாங்க பகல்ல. ஸோ அதை வந்து தொட்டில் தூங்குவாங்க. நைட்டு வந்து என்கிட்ட படுத்து தூங்கிப்பாங்க. நான் மட்டும் தான் கதை சொல்லி தூங்க வைப்பேன். ஒரு 10 மினிட்ஸ் கதை சொல்லுவேன், அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுவாங்க.
நைட்டு வந்து அதிகமாக முழிக்கிறது இல்லை. அப்படியே முழிச்சாலும் நான் பக்கத்தில் படுத்துட்டு இருப்பேன், வந்து என் மேலே கை போட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. இல்லை ஒரு சில டைம் ஒரு 6 மணி 5 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ வந்து இப்போ ஓரளவுக்கு அந்த ஸ்லீப் ரொட்டீன் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் தொட்டில ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமுமே வந்து இப்போ ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃபீடாக கட் பண்ணிட்டு வரது ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து தனியாக ஹேண்டில் பண்ணணும். ஃபேமிலியில் வந்து பெரியவங்க கூட இல்லை, நாம மட்டும்தான் இருக்கோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான், குழந்தைங்களை வச்சுட்டு சமாளிக்கணும் அப்படிங்கிறப்போ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய பேர் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சொன்னாங்க, வேப்பெண்ணெய் தடவிக்கோ, கசப்பாக இருக்கும், ஸோ அவங்களே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து அம்மா கிட்ட வேற ரூம்ல விட்டுட்டு நீங்க இருந்து எவ்வளோ அளவுல கிட்ட போகாதீங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு பர்சனலா அது வந்து ஆல்ரெடி பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதுல அம்மாவும் இல்லை, அம்மாவும் பக்கத்துல இல்லை அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆயிருமோன்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ வந்து ஜென்டலா வீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எய்மா இருந்துச்சு. பிரெஸ்ட் ஃபீடிங் மீன் பண்றத வந்து அழுக வச்சு ரொம்ப கதற விட்டு பண்ண வேண்டாமே, கொஞ்சம் ஒரு மாதிரி இதா பண்ணலாமேங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அது கரெக்டா ஒர்க் அவுட்டும் ஆச்சு. எல்லாருக்கும் அது மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் இதுவும் வந்து என்னோட பிளான். அதாவது அவங்க இவ்வளவு சீக்கிரம் ஒரு 3 நாள்ல வந்து அதை மறந்துடுவாங்க அப்படிங்கிறதே வந்து 3 நாள் கூட இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசா கேட்கவே இல்லை. எனக்கு இவ்வளவு சீக்கிரம் அவங்க மறப்பாங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டா இருந்துச்சு. பிகாஸ் கடைசியா ஒரு 2.5 மாசம் 2 மாசம் ஃபுல்லா வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து எப்படி இவங்களை மறக்கடிக்க போறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருந்துச்சு. பட் ஒரே நாள்ல மறந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்பவே முடியல. ஸோ குழந்தைங்கள வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம தனியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற இடத்துல நீங்க ஒவ்வொரு ஃபீடை கம்மி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்களை நீங்களே ஹேண்டில் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், பகல்ல வந்து ரொம்ப கம்மியாக தான் தூங்கியிருக்காங்க, அதனால தூங்கவே இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க மாட்டாங்க. அதை வந்து நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வந்து நீங்க இது பண்றீங்க, நைட்டு தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா பகல்ல நேப் எடுக்கிறாங்கல்ல, அதை வந்து கரெக்டா அந்த டைமுக்கு ஒரு 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் சாலிடா தூங்குற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி தூங்கிட்டாங்கன்னா நைட்டும் வந்து ஓரளவுக்கு தூங்கிக்கிறாங்க. வேற எந்த இஷ்யூஸும் இல்லாம இருந்துச்சுன்னா நல்லா தூங்கிக்கிறாங்க. ஸோ அதை கரெக்டா பாத்துக்கோங்க. அப்புறம் டின்னருக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேலரிஸ் அதிகமா இருக்கிற மாதிரி, ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கணும், அதே டைமும் இடைஞ்சல் எல்லாமே இருக்கணும். வயிறு நம்ம ஒரு சில டைம் நம்மளே நிறைய சாப்பிட்டு நம்மளுக்கு படுக்க முடியாம வந்து இருப்போம். அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கும் கொடுக்க கூடாது. அதாவது கம்மியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாவும் இருக்கக்கூடாது, ஒரு அளவா இருக்கிற மாதிரி. அதுவும் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். குழந்தை எவ்வளவு சாப்பிட்றாங்க, எவ்வளவு அவங்களுக்கு வேணும் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அதுவும் தெரியும். அடுத்து இப்ப வீனிங் பிரெஸ்ட் ஃபீடிங் கம்ப்ளீட்ல வீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அழுகும் போது அம்மா அம்மான்னு அழுகுறாங்க நிலா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து யார் பக்கத்துல இருக்காங்களோ அப்பச்சி எல்லாமே அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ எப்ப அழுதாலுமே வந்து அம்மா தான் ஃபர்ஸ்ட் வாயில வர வார்த்தையும் அம்மா தான். அவங்க வந்து மிஸ் பண்றாங்களா, இல்ல வந்து இவங்களோட ஒரு ஜென்ரிக்கா அது ரொட்டீனே சேஞ்ச் ஆயிடுச்சா, அவங்களோட பேசுற அந்த அம்மானு கூப்பிடுறது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியலங்க. பட் வந்து இந்த வீனிங் பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மானா இப்போ அழுகிறப்ப மட்டும் இல்லைங்க, அழுகிறப்ப மட்டும் இல்லாம யூஸ்வலா எப்பவுமே நான் அவங்க கூடவே இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. நான் வந்து சும்மா இப்படி கிராஸ் பண்ணா ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்படி சும்மா கிராஸ் பண்ணா கூட அம்மா பாய் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்படி நான் கிராஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு எடுத்து தான் போகணும். அவங்களுக்கு தெரியற மாதிரி எங்கேயுமே மூவ் பண்ணவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே எங்கேயுமே நான் நடமாடவே முடியாது. அப்படியே அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டாலும் நான் கிட்டேயே உட்காந்துருக்கணும். அவங்க வந்து அவங்க அப்பச்சி கூட விளையாண்டுருந்தா கூட நான் கிட்டேயே உட்காந்துருக்கணும். ஃபேமிலியில வேற யார் கூட அவங்க விளையாண்டுருந்தாலும் நான் கூடவே இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இது எதனால எனக்கு தெரியல. மேபி அவங்கள வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை மிஸ் பண்றாங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதை ஹேண்டில் பண்றதுமே ஒரு சைட் பார்த்தா நல்லா இருக்கும், இருக்கிறதுல அம்மா அம்மான்ட்டே இருக்காங்க, அம்மா அம்மா கிட்ட அப்படின்னு இருக்கும். பட் வந்து இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது, எப்பவுமே கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சமைக்கணும்னா கூட வந்து என்னால் தனியாக போய் சமைக்க முடியாது, கூடவே அவங்க கொண்டு போய் உட்கார வச்சுட்டு கீழே உட்கார வச்சு விளையாடுற கொடுத்துட்டு தான் நம்ம சமைக்க முடியும். ஸோ வந்து ரொம்ப கிளிங்கியா, ரொம்ப வந்து நம்ம இல்லைன்னா கிராங்கியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது வந்து இது எப்ப சரியாகும்னு தெரியலங்க. பட் இது வீனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு.
அடுத்து வந்து என்னோட சாலிட் ஃபுட் வீடியோஸ். இது வந்து நிறைய பேர் இன்னுமே வந்து ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணுங்க, டின்னர் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டே தான் இருக்கீங்க. பட் இன்னுமே நிறைய பேர் வந்து நம்ம ஃபேமிலிக்கு என்ன சமைக்கிறோமோ அதவே கொடுத்து பழக்குங்க. இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நீங்க அவங்கள பார்த்து வந்து மக்கள் கெடாதீங்க, இவங்க வேலை இல்லாம வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். பட் வந்து எனக்கு இன்னுமே ரிக்வஸ்ட் நிறைய வந்துட்டே தான் இருக்குங்க. இது ஷேர் பண்ணுங்க, தனியா ஷேர் பண்ணுங்க, அவங்க வீடியோஸ் பார்த்தா நான் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறேன், நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு. இப்போ வந்து எல்லாருமே எல்லா குழந்தைங்களுக்கும் தனித்தனியா செஞ்சு கொடுக்கறது கிடையாது. இப்போ நானுமே வந்து 3 வேளைக்கும் தனித்தனியா செஞ்சு கொடுக்கறது கிடையாது. 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல செய்யறதுதான் கொடுக்குறோம். ஆனா இப்ப எங்க வீட்டுல வந்து இப்ப 6 பேர் இருக்கோம் அப்படின்னா 6 பேருக்கும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். குழந்தைக்கு வந்து உப்பு காரம் கம்மியா தான் கொடுத்தாகணும். பட் எங்க வீட்டுல மோஸ்டா எல்லாருக்குமே காரம் உப்பு அதிகமா தான் இருக்கணும். உப்பு இல்லாட்டி அட்லீஸ்ட் காரம் இருக்கணும். பட் வந்து குழந்தைக்கு அதே ஃபுட்டை கொடுக்க முடியாது. ஸோ வந்து அந்த டைம்ல நாங்க வந்து கண்டிப்பா ராசாத்திக்கு தனியா செஞ்சுதான் ஆகணும். இப்ப நைட்டு வந்து எல்லாருக்கும் தோசை அப்படின்னா சட்னி அரைக்கும் போது ராசாத்திக்கு வந்து மிளகா போடாம ஒரு சட்னி அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகா போட்டு அரைச்சி வச்சுப்போம். தோசை வந்து பிளெயினா கொடுக்காம எல்லாருக்கும் வந்து பிளெயின் தோசை தான். பிகாஸ் மோஸ்ட் வீட்டுல வந்து பீட்ரூட் தோசை, கேரட் தோசை யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து மற்றவங்களுக்கு பிளெயின் தோசைக்கும் போது நிலாக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதுல கேரட் துருவி போட்டு இல்ல பன்னீர் துருவி போட்டு கொடுக்கறதுல எனக்கு வந்து அது பெரிய தப்பா தெரியவே இல்லை. பிகாஸ் நம்ம சாப்பிட்ற அதே அளவு கேலரிஸ் புரோட்டீன் ஃபைபரோட வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க சாப்பிட்றது 4 வாய் தான் சாப்பிடுவாங்க. ஒரு சில டைம் 1 வாய் தான் சாப்பிடுவாங்க. அந்த 1 வாயாவது கொஞ்சம் புரோட்டீன் அதிகமா கொஞ்சம் கேலரிஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தாட். மற்றபடி வந்து வீடியோவாக நான் எடுத்து போடுறேன் அப்படிங்கிறதுல கிடையாது. நீங்க கவனிச்சு பார்த்தாலே தெரியும். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சப்போ நான் போட்டுட்டு இருந்த வீடியோஸுக்கும் சாலிட் ஃபுட் வீடியோஸுக்கும் இப்போத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் அப்பெல்லாம் நான் வந்து வீக்லி ட்ரைஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து அப்படியே கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் மோஸ்டா வந்து நான் ரிப்பீட்டடா ஆல்ரெடி நான் என்ன செஞ்சு கொடுக்குறேனோ அதை செஞ்சு கொடுப்பேன். இல்ல வீட்டுல என்ன செய்யறாங்களோ அதுதான். இப்ப வீட்டுல வந்து ராகி கூழ் செய்யறாங்க, சுண்டல் செய்யறாங்க அப்படின்னா ராகி கூழ் சுண்டல் கூட பொரியல் வச்சிருப்பாங்க, அதையே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம், அதுவே சாப்பிட்டுப்பாங்க. பட் ராகி கூழ் வந்து கொஞ்சம் காரம் இல்லாம இருக்கும், சுண்டல் பொரியல் காரம் இல்லாம இருக்கும், நம்ம அதை கொடுத்துடலாம். பட் அதே அன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறாங்க, நல்லா மிளகு தூக்கலா போட்டு வைப்பாங்க, அதை வந்து குழந்தை கொடுக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல நான் வேற சிக்கன் வந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னா தனியா பீஸா கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து நான் இது வந்து கட் பண்ணி போட்டு பணியாரமோ ஒரு தோசையோ சுட்டு கொடுத்துட்றேன். ஸோ இதுல வந்து என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இது தப்பு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. உங்க குழந்தை சாப்பிட வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தனியா, அதாவது உங்க வீட்டுல சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வேற ஏதாவது தனியா செய்யணும் அப்படின்னா என்னோட ரெசிபிஸ் பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஸோ வந்து இப்போ நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொட்டிலும் பிரெஸ்ட் ஃபீடிங்கும் இல்லாம டிராவல் பண்ணும்போது வெளியே இருக்கும் போது எப்படி குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப அதிகமா வெளியே போனதில்லை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் 2-3 டைம் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கே டயர்ட் ஆயிரும், தூக்கம் வரும். நம்ம கார் மூவிங்ல இருக்கும்போது அப்படியே மேலே படுத்து தூங்கிடுவாங்க. இல்லை வெளியே அங்கே போனோம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மொட்டை அடிச்சப்போ என்னாச்சுன்னா மொட்டை அடிச்சப்போ ரொம்ப அழுதாங்க, சமாளிக்கவே முடியல. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயர்ட்லேயே வந்து அப்படியே தோல்ல படுத்து தூங்கிட்டாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க அப்படியே. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா நாங்க ஜஸ்ட் கொஞ்சம் பக்கத்துல போயிருந்தோம். அப்ப வந்து தூக்கம் வந்துருச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே மேலேயே படுத்து தூங்கிட்டாங்க. கார் மூவிங்ல இருக்கும்போது அப்படியே தூங்கிடுறாங்க, இல்லை ரொம்ப டயர்டா இருந்தா தோல்ல படுத்து கூட தூங்கிடுறாங்க. ஸோ வந்து அது அவ்வளோ கஷ்டமா தெரியல எங்களுக்கு. பிரெஸ்ட் ஃபீடிங்கும் பண்ணாம தொட்டிலும் இல்லாம தூங்க வைக்கிறது. இல்லை நாங்க இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா காரோட ஸ்பீக்கர்ல வந்து இந்த தாலாட்டு பாட்டு போட்டு விட்டுருவோம். இல்லைன்னா அவங்களுக்கு கும்மி பாட்டு ரொம்ப பிடிக்கும். நிலாக்கு வந்து வள்ளி கும்மி பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு போட்டுட்டா கூட ஒரு சில டைம் தூங்கிடுவாங்க. இல்லைன்னா தாலாட்டு பாட்டு, அந்த மாமா அடிச்சானோ அந்த ஒரு சாங் வரும்ல, அதை போட்டு விட்டோம்னா ஸ்பீக்கர்ல போடும்போது ஓரளவுக்கு மைல்டான ஒரு வால்யூம் வச்சு போட்டுட்டோம்னா அதுக்கே வந்து அவங்க அப்படியே கண்ணு சொருகிடும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த பாட்டு கேட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா. ஸோ திரும்ப அந்த பாட்டு கேட்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துடும், அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ வீன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி மில்க் சப்ளை வந்து இது பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணதுனால எனக்கு பெருசா வந்து பால் கட்டல. அதுக்கப்புறம் வந்து நான் மில்க் சப்ளை இருக்கா என்னன்னு நானும் செக் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு அதுக்கு ஒவ்வொரு டைமா ஒவ்வொரு ஃபீடா கட் பண்ணிட்டு வரும்போது பாடி, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம்ல, பேபி நிறைய பால் குடிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமா செக்ரெட் ஆகும், கம்மியா குடிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி
எனக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த வீனிங் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பால் கட்டவே இல்லை. ஏன்னா அந்த வீன் பண்ற அன்னைக்கு வந்து நைட்டு முந்தின நாள் ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு டைமோ 2 டைமோ தான் குடிச்சிருப்பாங்க பால். அப்படியே இல்லைனாலும் வந்து அதுவும் வந்து ஃபுல்லாலாம் குடிக்க மாட்டாங்க. சும்மா ஒரு ஜஸ்ட் கம்ஃபர்ட்டுக்காக ஒரு 2, 3 வாய் சக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அதுவே கம்மியாயிட்டு வந்ததுனால எனக்கு அந்த மில்க் சப்ளை எப்படி ரெடி பண்றதுங்கிற இஷ்யூஸே எனக்கு வரவே இல்லை வீன் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு பதிலாக கவு மில்க் கொடுக்கணுமா, அதுக்கு பதிலாக ஃபார்முலா மில்க் கொடுக்கணுமா நிறைய பேர் கேட்குறீங்க. கம்ஃபர்ட்டுக்காக தான் வந்து மோஸ்ட்டாக நைட் எந்திரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தேவை கிடையாது. நீங்கள் ஒருவேளை பசிக்காக தான் எந்திரிக்கிறாங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு கவு மில்க் கொடுக்கலாமா இல்லை ஃபார்முலா கொடுக்கலாமான்னு அவங்க கிட்ட கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கோங்க. பிகாஸ் எனக்கு அந்த ஐடியா வந்து சுத்தமாக கிடையாது. ஏன்னா கம்ஃபர்ட்டுக்காக தான் அப்படிங்கிறப்ப அது தேவையே கிடையாது. நான் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து தூங்க வச்சுட்டேன். ஸோ அது தேவைப்படலை எங்களுக்கு. கவு மில்க்கோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ வந்து தேவைப்படலை. நான் ஃபார்முலா மில்க் கொடுத்ததே இல்லை இது வரைக்கும். ஸோ எனக்கு அதை பற்றி ஐடியாவே கிடையாது. நீங்கள் அந்த டவுட் வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் வீனிங் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் எனக்கு வந்து நானே கூட இருந்து சமாதானப்படுத்தி தூங்க வைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் காமா சீக்கிரமா வந்து செட்டில் ஆகி தூங்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீனிங் முடிச்சு தொட்டிலெல்லாம் நைட்டு தொட்டில படுக்க வைக்காம கிட்ட படுக்க வைக்கிறேன்ல, இப்போ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி ஒரு சில டைம் கதை சொல்லி படுக்க வச்சா கூட தூங்கிடுறாங்க. ஐ மீன் முக்கால்வாசி தூங்கிடுறாங்க. திரும்பி ஒரு 5 to 10 மினிட்ஸ் எங்கிட்ட படுத்தாங்கன்னா தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு அந்த ஒரு ரொட்டீன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் வேற யார் வேணாலும் வந்து தூங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யார் கதை சொன்னாலும் தூங்கிடுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். பட் பிரெஸ்ட் ஃபீடிங்கை வீன் பண்றது மட்டும் அம்மாவே பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். முடியல அப்படின்னா நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. பட் வந்து நம்மளா ஒவ்வொரு ஃபீடை கம்மி பண்ணிட்டு வரும்போது அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க, நம்மளுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் இல்லைனாலும் இல்லைனாலும் அம்மா நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சுனாலே குழந்தைங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட தாட். பிரெஸ்ட் ஃபீடிங் அந்த ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் எப்போது கேட்டிருக்காங்களான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக ஒரு 1.5 months ஆயிடுச்சுங்க. நானே வந்து நிலா உங்கா உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா கூட அந்த உங்காங்கிற வார்த்தையே அவங்க மறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்னா நான் உங்காங்கிற வார்த்தை தான் சொல்லுவேன். உங்கா குடிக்கலாமா, உங்கா குடிக்க போகலாமா, அந்த உங்காங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு அப்படியே லைட் எரியுற மாதிரி அவங்க ஃபேஸ் அப்படியே பிரைட் ஆயிரும். ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. இப்ப வந்து உங்காங்கிற வார்த்தையே மறந்துட்டாங்க. ஒரு 1.5 மாசத்துல வந்து ஒரு குழந்தை, ஒரு 1.5 வயசு குழந்தை இவ்வளவு மறக்குமா அப்படிங்கிற ஐ மீன் அவங்க வளர வளர அவங்களுக்கு அது ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குது. ஸோ வந்து இனிமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய குழந்தைங்க வந்து வெளியே போகும்போது இன்னுமே கேட்கறாங்க. ஸ்டாப் பண்ணி 1 year ஆச்சு பட் இன்னுமே கேட்கறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் என் குழந்தை அப்படி கேட்கலைங்க. மறந்துட்டாங்க. நான் உங்காங்கிற வார்த்தை சொன்னா கூட அவங்களுக்கு வந்து எந்த ரியாக்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன நீ ஏதோ புதுசா சொல்ற அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்களே தவிர வந்து இது கேட்கறதே இல்லை. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ டே டைம்ல வந்து அதுவும் நீங்க தனியா இருக்கீங்க, தனியா மேனேஜ் பண்ண குழந்தை அப்படின்னா கண்டிப்பா டிமாண்ட் பண்ணுவாங்க. நீங்க டே டைம் ஃபீட்ஸை கம்மி பண்ணணும்னு நினைக்கும் போதே அவங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதை கொடுத்தா அவங்க சமாதானம் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரெஸ்ட் ஃபீட் கேட்குறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அவங்களோட டாய்ஸு இல்லை ஸ்நாக்ஸு இல்லை ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை நீங்கள் குக் பண்ணுறது காட்டுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து கொஞ்சம் சேஃபான வழியில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அதுக்காக ஃபோனை கொடுக்குறீங்க இல்லை டிவி காட்டுறீங்கன்னா அது வந்து ஒரு அடிக்ஷன் ஆயிரும். நாங்கள் இது வரைக்கும் வந்து நிலாக்கு ஒரு டைம் வந்து வேக்சின் போட்டுட்டு அழுகாச்சி நிறுத்தவே முடியல. அந்த டைம்ல மட்டும் ஒரே ஒரு டைம் யூடியூப்ல வந்து அந்த இது கோகோமெலன் வீடியோ காமிச்சோம். பட் மற்றபடி வந்து மோஸ்டா அவங்க வீடியோ பார்க்க மாட்டாங்க. பட் கேட்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வள்ளி கும்மி பாட்டு வந்து கேட்பாங்க. ஆடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அந்த ஆடியோஸ் எல்லாம் நிறைய அவங்க கேட்பாங்க. பட் வீடியோ வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப ரேரான சுச்சுவேஷன்ஸ்ல மட்டும்தான். ஸோ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் அதாவது இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்ல இருந்து வெளியே கொண்டு வரதா நினைச்சிட்டு போனை காமிச்சிங்கன்னா அந்த அடிக்ஷனுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப அதை விட கஷ்டமா போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க ஒரு சேஃபான வழியிலேயே டிஸ்ட்ராக்ட் பண்ண பாருங்க. 1-2 டைம் அழுதாங்கனால நீங்க அழுகும் போது தொட்டில வச்சு தூங்க வச்சீங்கன்னா தூங்கிடுவாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் எனக்கு தொட்டில மரக்கடிக்கிறது ஈஸியா இருந்துச்சு. பிரெஸ்ட் ஃபீடிங்கை விட தொட்டில மரக்கடிக்கிறது ஈஸியா இருந்துச்சு. ஸோ நீங்க ஸ்டாப் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல கொடுக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொருத்தங்க வந்து ஒரு 11 month பேபி, அவங்க வந்து பாத்துக்கிறது ஃபுல்லா நான் தான். ஐ மீன் அவங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க. பட் குழந்தை வந்து அவங்க பாட்டிக்கிட்ட இருக்கதான் ஆசைப்படுது அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து
அதை பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுற வரைக்குமே வந்து என் பொண்ணு எங்கள் அப்பா கிட்ட தான் வந்து ரொம்ப செல்லம். அப்பச்சி அப்பச்சி அப்பச்சின்ட்டு அவங்க பின்னாடியே தான் இருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக என் பக்கம் சாஞ்சிட்டாங்க. எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் என்னடா இது நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, எல்லாருக்கிட்டையும் போறா, யாரை பார்த்தாலும் இவங்க அப்பாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி யாராவது புதுசாக வர்றாங்க கொஞ்சம் வந்து ஈஸியாக பழகிக்குவாங்க. என்கிட்ட வந்து என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம். பட் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரும்போது, ஊருக்கு போனோன்னா என்கிட்டயே தான் இருப்பாங்களா, ஸோ ஒரு 1 வீக் என்கிட்டயே இருப்பாங்க. அந்த டைம் மட்டும்தான் என்கிட்ட இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகுனாங்கன்னா அடுத்து அப்பச்சி அமிச்சின்ட்டு போயிடுவாங்க. என்னை அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவே வந்து ஒரு பெரிய ப்ரெஷரா இருக்கு. ஏன்னா என்கிட்டயே இருக்காங்க, யார்கிட்டயுமே போக மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து எங்க அம்மா அப்பா எடுக்கணும்னாலே ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க கிட்ட வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவே மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு குழந்தை நம்ம கிட்ட வரமாட்டேங்குது அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க. பிகாஸ் ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மானா அவங்க அம்மா தான் எல்லாமே. ஸோ வந்து குழந்தை அப்படியெல்லாம் வந்து விட்டுற மாட்டாங்க. கொஞ்சம் வளர வளர வந்து அவங்களுக்கு புரிஞ்சிரும், அவங்க மாறிக்குவாங்க. ஸோ நீங்க அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. வீனிங் பண்ணதுக்கு அப்புறமா கைனகாலஜிஸ்ட் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரெஸ்ட்ல ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு. எனக்கு அது இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. பட் கண்டிப்பாக நான் ஒரு கைனக் விசிட் அப்பாயின்மெண்ட் கேட்கணுன்ட்டு தான் இருக்கேன். ஒரு 2-3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கேட்டுக்கலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிலாக்கு வந்து பாசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே யூஸ் பண்ணவே இல்லைங்க. வாயில் நிப்பிள் வச்சு விடுவாங்கல்ல, அது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே யூஸ் பண்ணவே இல்லை. அது ஒரு அடிக்ஷனாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் அது வந்து தேவைப்படலை எங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் விண்டோ வேக் விண்டோ அந்த இது ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து நான் அவங்க டைம் இப்போ ஒரு 12 o'clock தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலையில வந்து 8 மணிக்கு எந்திரிச்சு மத்தியானம் 12 o'clock ஒரு நேப் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 மணி நேரம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. இன்கேஸ் காலையில வந்து 6 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்கன்னா 10 மணிக்கே தூங்கிடுவாங்க. ஸோ வந்து அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், அதை நிலாவே ஃபாலோ பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டைம் ஒரு ரொட்டீன் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு 4 மணி நேரம் கழிச்சு தூங்கணுமா தூங்கணும், அவ்வளவுதான். அவங்க தூக்கம் வரப்ப தூங்க வச்சிருவேன், இல்லைன்னா விளையாடிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து நான் வந்து இந்த டைம் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் பண்ணி தூங்க வைக்கணுங்கிறதே வந்து நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஆனா ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா இந்த நைட்டு தூங்காம இருந்தாங்க, இந்த 2 மாசம் மே ஜூன்லாம் தூங்காம இருந்தாங்களா, அந்த டைம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் நம்ம வந்து காலையில நேப் டைமை வந்து ஒரு கரெக்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நைட்டு தூங்குவாங்களோ அப்படிங்கிறக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது முடியவே இல்லை. நம்ம எவ்வளோதான் தூங்க வச்சாலும் ஒரு நாள் 2 நாள் தூங்குவாங்க. பட் அதுக்கப்புறம் திரும்ப அவங்க ரொட்டீனுக்கே தான் வந்துடுறாங்க. ஸோ அது எனக்கு வந்து செட் ஆகலை. அதே மாதிரி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock தான் மேக்ஸிமம், 10-10:30 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து விட மாட்டோம். இல்லை ரொம்ப ரேரான சுச்சுவேஷனில் வந்து தூங்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா ஒரு சில டைம் 11-11:30 எல்லாம் கூட ஆயிருக்கு. பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10-10:30 தான். அந்த டைம்ல மட்டும் நான் வந்து கரெக்டாக ஒரு 9:30 வந்து தூங்கலாம் ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து பால் கொஞ்சம் கொடுத்து ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு வந்தோம்னா 10 o'clock ஆயிரும். நம்ம வந்து படுத்தோம்னா அந்த ரொட்டீன் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரொட்டீன் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு தூங்க வைக்கிறதுக்கு மட்டும். பகல்ல வந்து அவங்க காலையில எப்போ எந்திரிக்கிறாங்களோ அதை பொறுத்து மத்தியானம் நேப் இருக்கும். காலையில 8 மணிக்குன்னா மதியம் வந்து 1:30 அந்த மாதிரி தூங்குவாங்க. இல்லை காலையில ஒரு 6 மணிக்கே எந்திரிச்சிட்டாங்கன்னா மதியானம் ஒரு 11 மணிக்கு தூங்குவாங்க. ஸோ அதாவது அவங்க எப்படி எந்திரிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நேப் டைம். அப்புறம் குழந்தை வந்து பிரெஸ்ட் ஃபீட் டிமாண்ட் பண்றப்பெல்லாம் பெட்டுக்கு இழுத்துட்டு வராங்க, என்ன பண்றதுங்க. என் குழந்தையும் அப்படிதாங்க. நைட்டு வந்து தூங்கலாமா அப்படின்னு கேட்டாலே வந்து ஓடி வந்து பெட்ல ஏறி படுத்துட்டு படுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப அடிக்டிவா இருந்தாங்க. பட் வீனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இப்போ அவங்க கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. தூங்கலாமான்னு கேட்டா அவங்களும் சும்மா பெட்ல படுத்து கண்ணை மூடி படுக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்றாங்க. ஸோ வந்து மறந்துட்டாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா வெளியே எங்காவது போனா கூட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுப்பாங்க. பகல்லே வந்து வீட்டில் இருக்கும்போதே வந்து ட்ரெஸ் இழுப்பாங்க, வந்து பெட்டுக்கு வர சொல்லுவாங்க, இந்த ரூமுக்கு வர சொல்லுவாங்க. நம்ம எந்த இடத்துல வந்து உட்காந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்றோமோ அந்த இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். நம்ம வீனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாமே கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ வந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையே வரவே இல்லை. பட் ஸ்டார்டிங்ல வீனிங் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது அப்படியே வீனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே காணாம போயிடுச்சு. அப்புறம் என் குழந்தை கவு மில்க் குடிக்க மாட்டேங்குது, எப்படி பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்றதுன்னு கேட்குறீங்க. இதுக்கு அது ஆல்டர்னேட்டிவ் கிடையாதுங்க. பிரெஸ்ட் மில்க்கு வந்து கவு மில்க் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. நீங்க அப்படி குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா டாக்டர் கேளுங்க, அது கண்டிப்பா நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா இல்லைனாலும் பரவாயில்லையா அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணும்போது அதுக்கு பதிலாக நம்ம கவு மில்க் கொடுக்கணும் இல்லை ஃபார்முலா மில்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அவங்களுக்கு வெயிட் கெயின் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, டாக்டர் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலை, அதை பத்தியெல்லாம் எதுவுமே பேசலன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க அவங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.
எமோஷ்னலா வந்து நைட் வீனிங்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட் கம்மியான மாதிரி இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. பிகாஸ் நைட் வந்து நம்மகிட்டயே கைக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு வந்து நம்மள கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு தூங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஒரு எமோஷ்னலா ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 மாசம் தூக்கம் இல்லாம தலைவலியோட சுத்திட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு நைட்லாம். ஸோ எந்திரிச்சா கூட ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல தூங்கிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த நைட்ஸ் வந்து ஃபுல் நைட் தூங்குறாங்க. ஸோ வந்து எனக்கு அது பெரிய விஷயமா எனக்கு அது தெரியல. மேபி வந்து நம்ம வீன் பண்ணணும், எந்த பிரச்சனையுமே இல்லாம நைட் வீனிங் பண்ணணும், கம்ப்ளீட்டா பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும்ட்டு வந்திருந்தா அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது இதா இருந்திருக்குமோ, இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. பட் எனக்கு வந்து ஒரு ரிலீஃபா இருக்கு. எனக்கு வந்து ஒரு சைடு இருந்தாலும், ஒரு சைடு அந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும், இன்னொரு சைடு அது ரிலீஃபா தான் இருக்கு. பிகாஸ் இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங்கும் ஸ்டாப் பண்ணியாச்சு, தொட்டில் பழக்கமும் இல்லை அப்படிங்கிறப்போ அது வந்து ஆக்சுவலா ஒரு ரிலீஃபா தான் இருக்கு எனக்கு. ராசாத்தியோட வெயிட் கெயின் அண்ட் வெயிட், கரண்ட் வெயிட் இது வந்து நான் ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் நான் வச்சிருக்கேன். பிகாஸ் இப்போ குழந்தையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 இயர்ல ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ வந்து பர்த் வெயிட்டை விட ட்ரிபிள் த வெயிட் இருக்கணும், அதுதான் வந்து மினிமம் அதுவாது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற வெயிட் வேறையா இருக்கும், வளர்ற வெயிட் வேறையா இருக்கும். அடுத்தடுத்து வர ஸ்டேஜஸ்ல வந்து அவங்க கெயின் பண்ற வெயிட் வேறையா இருக்கும். ஸோ இப்போ என் குழந்தை 2.5 கிலோல பிறந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே முடிக்கும் போது 7.5 கிலோ மினிமம் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன். அதுவே வந்து கொஞ்சம் வெயிட் இன்னுமே கம்மியா இருக்காங்க அப்படின்னா வெயிட் இன்னும் கொஞ்சம் அதுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குழந்தை வெயிட் இருக்கும். ஸோ வந்து நான் என் குழந்தை இவ்வளவு சாப்பிடுதுன்னு நான் இந்த வீட்டில் சொல்ல மாட்டேன், என் குழந்தை இவ்வளவு வெயிட் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நீங்க அந்த ரெண்டையும் அசோசியேட் பண்ணிக்கிட்டு இவங்க நல்லா சாப்பிட்றாங்க அதனால வெயிட் நல்லா இருக்காங்க, இவங்க இவ்வளவு செஞ்சு குழந்தை வெயிட் நல்லாவே இல்லை அப்படின்னு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ வந்து நான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அதுவும் இல்லாம கன்ஃபியூஷன்ஸும் நிறைய வரும். நிறைய நியூ மாம்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கும் வந்து குழந்தை நம்ம குழந்தை தான் வெயிட் கம்மியா இருக்கும், இல்லை நம்ம குழந்தை வந்து நல்லா சாப்பிட மாட்டேங்குதோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். என் குழந்தை ஆவரேஜ் வெயிட் தான், நான் வந்து எவ்வளவு வெயிட்னு சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜ் வெயிட் தான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணி ஊட்டுறதில்ல, வேண்டானா வேண்டாம் அவ்வளவுதான். கொஞ்சம் ஏதாவது வேடிக்கை காமிச்சு சாப்பிட வைப்பாங்க, பட் வேண்டாம்னா வேண்டாம் தான். அதுக்கேற்ற மாதிரி வெயிட் கெயினும் அதே மாதிரி தான். டாக்டர் ஒவ்வொரு டைம் வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஸ்லோவா இருக்கு, கம்மியா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பட் நல்லா ஆக்டிவா இருக்காங்கல்ல ஓகே அப்படின்ட்டுருவாங்க. ஸோ வந்து நான் வெயிட் கெயினை வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லை, நான் அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றதும் இல்லை. ஸோ உங்களுக்கு இருந்த மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் டச் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு ஜென்ரிக்காக நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அண்ட் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கும் ஸ்டாப் பண்ணியாச்சு, நைட்டு தொட்டிலில் இதுவும் ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா பாட்டி ட்ரைனிங். இதை வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ரீலாக போட்டுடுறேன், பிகாஸ் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் பார்ப்போம், அது ஒரு ஷார்ட் ரீலாக போட்டுடுறேன். ஸோ இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் 1 மாசமா வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா நான் லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு எனக்கு வந்து டைமே கிடைக்கலங்க. இப்போதான் வந்து அட்ட ஸ்ட்ரெச்சில் உட்காந்து இருக்கிற மாதிரி இப்போ தான் டைம் கிடைச்சிது. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அது நியூ மாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் வரேன். அது வரைக்கும் பை.